Daily. Taste the Daily. சரி சார், உச்ச நடிகராக இருந்து இப்போ அரசியலில் இறங்கியிருக்காரு தாவேகா விஜய். அவர் அரசியல் செயல்பாடு இப்போ சூழ்நிலையில் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நண்பர் விஜய்க்கு வந்து இது அவசியமே இல்லை. இப்போ அரசியலுக்கு வரதுன்றது அவசியமே கிடையாது. ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான். 200 கோடி சம்பளம். இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும்? இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கும் போது அரசியல் சார்ந்து நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி. என்ன காரணம்னா, இந்த அரசியல்ங்கிறது இப்போ என்னவா இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த பேச, அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்ல, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் மறுபடியும் அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்ல, அது ஒரு டிபேட்டு, இந்த மாதிரி ஆகி இப்போ நீங்க சொல்றீங்க இந்த வேங்கவே விஷயம் வந்து தாமதமானதுக்கான காரணம் 2 பேர் மேல குற்றவாளின்னு சொல்லிட்டு பதிவு செய்யறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? நான் வந்து நிறைய விஷயங்களுக்காக போலீஸ் போய் நான் அணுகியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு. காவல்துறைக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு போய் அடுத்த விஷயம் வரும்போது அந்த பழைய விஷயம் வந்து அதை பத்தி ஒரு எதிர்காலத்தை சொல்லும்போது அதை பத்தி திரும்ப மறுபடியும் வேற ஒருத்தர் சொல்ல அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இதை கடந்து ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி செய்யும் போது நான் கவனிச்சுட்டே இருக்கேன், எதிர்கட்சி வந்து அதுக்கு நிறைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க, அல்லது இதை செஞ்சிருக்க கூடாது அதை செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் இவங்க வந்து இதே ஆளுங்கட்சி ஒரு நாளைக்கு எதிர்கட்சி ஆகும்போது திரும்பி மறுபடியும் அவங்களும் அதே விஷயத்த செய்யறாங்க. அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, இங்க எதிர்க்கிறதுக்கும் பேசுறதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு, அல்லது அது ஒரு தீனியாவே அமைஞ்சது போது போல இருக்கு. அதனால இந்த எதிர்க்கிற விஷயத்தையோ எனக்கு தெரிஞ்ச அரசாங்கத்தை ஆதரிச்சு அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயத்த வாங்கிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனா வெறுமே அரசாங்கத்தை பிளைண்டா ஆதரிக்காம அவங்க குற்றம் செய்யும் போது நிச்சயமா அதை சுட்டி காட்ட வேண்டியது மக்களுடைய ஒரு. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஜல்லிக்கட்டு உடனடியா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, மக்கள் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பூரா மக்கள் பேசினாதான் இது நடக்கும். அதனால அது எந்த கட்சியா இருந்தாலும், கொஞ்சம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர், அதனால எந்த கட்சியா இருந்தாலும் நடந்தது மகிழ்ச்சி. இனிமே இது துரிதமா நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை காவல்துறை வந்து அதுக்கான செயல்பாடுகளை இறங்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். டங்ஸ்டன் சுரங்கம் வந்து 48 கிராமங்களை பாதிக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த நம்ம அதுக்கு முன்னாடி ஏலம் விடப்பட்டது. ஆனா இப்போதைக்கு அந்த நம்ம அரிட்டாப்பட்டி பக்கத்துல இன்னொரு ஊருக்கு, அந்த 2 ஊருக்கு மட்டும்தான் வந்து அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் நான் அந்த கேள்வி அது இல்லை, இப்ப அந்த ரத்து செஞ்சதுனால இப்ப அரசியல் கட்சிகள் ஆளாளுக்கு ஒரு பதில் வைக்கிறாங்க, நான் போறேன். இப்ப அங்க மக்களும் போராட்டம் செஞ்சாங்க. இது மக்களோட வெற்றி நினைப்பீங்களா, அந்த அரசியல் கட்சியோட வெற்றி நினைப்பீங்களா? ஒரே ஒவ்வொரு அரசியல் கட்சியோட வெற்றியும் அது முழுக்க மக்களோட வெற்றி தான். அவங்க வெற்றி பெறதே மக்களால தானே. அப்ப அவங்க வெற்றிக்கு பின்னாடி மக்கள் இல்லாம எப்படி பண்ண முடியும்? மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் அரசாங்கமே வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அதனால எல்லா வெற்றியும் மக்கள் வெற்றி தானே தவிர நம்ம எல்லாமே இப்ப மக்கள் ஆயிடும். தனியா ஒரு கட்சி வந்து அல்லது தனிப்பட்ட மனிதர் வந்து இது என்னுடைய வெற்றின்னு கொண்டாடுறதுக்கான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார் அதே மாதிரி இப்போ பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், அந்த போராட்டம், டங்ஸ்டன் போராட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் நடிகர் சங்கத்தில் வந்து ஏதாவது போராட்டத்துக்கு வாய்ப்பே இல்லையா? இல்லை போராட்டத்தில் இறங்குறதுக்கு எதுவும் பண்ண மாட்டீங்களா? இல்லைங்க, அது ஏற்கனவே நமக்கு வந்து கர்நாடகாவில் வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நான் நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கும் போதுலேருந்து பல தடவை நம்ம உண்ணாவிரதம் உட்காந்துருக்கோம். ஒரு தடவை சத்யராஜ் சாரும் ரஜினி சார்லாம் ஒரு பயங்கர ஹாட் டாக்லாம் வந்தது தெரியுங்களா? அப்பெல்லாமே நாங்கள் உண்ணாவிரதத்தில் உட்காந்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு 10 தடவை உண்ணாவிரதம் உட்காந்து கடைசியில் அது எதுவுமே நடக்கல. அது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பயங்கர சோர்வாயிடுது. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் நமக்கு புரியாதனால நடிகர்கள் வந்து ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற முரண்பாடுகளான அல்லது அது சம்பந்தமான டிபேட் வந்து அதிகமாயிடுது. எல்லாரும் கவனிக்கிறது நடிகர் பேசுறதா கவனிக்கிறாங்க தவிர அந்த பிரச்சனையை கவனிக்கிறது இல்லை. அதனால இந்த நடிகர் சங்கம் போய் பண்றதை விட அரசாங்கம் பண்றதுதான் சரின்றது நாங்க பல தடவை உட்கார்ந்து பார்த்து அதுக்கு ஒரு பதில் வராதப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி சார், உச்ச நடிகராக இருந்து இப்போ அரசியலில் இறங்கியிருக்காரு தாவேகா விஜய். அவர் அரசியல் செயல்பாடு இப்போ சூழ்நிலையில் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்ப்பேன். நான் என்ன பார்ப்பேன்னா, நண்பர் விஜய்க்கு வந்து இது அவசியமே இல்லை. இப்போ அரசியலுக்கு வரதுன்றது அவசியமே கிடையாது. ஒரு பெரிய ராஜாங்கம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான், அல்லது கலெக்ஷன் மன்னர் அவர் தான். 200 கோடி சம்பளம். இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு எதுக்காக போய் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக போகணும் அப்படின்னா அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறாரு. அப்போ நம்ம எல்லாரும் இப்பவே அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலாக அவர் வழியில் நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி விட்டா மாறுதல் ஒன்று தான் மாறாது. கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆட்சி செய்யணும்னோ, கடைசி வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுனோ அந்த மாதிரி யாருமே கிடையாது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு ஜனநாயகத்தில்
விஜய் செய்யறதோட விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு அது கொஞ்சம் பின்வாங்கினதுனால அவர் மேல அந்த சந்தேகமும் இருக்கு. இப்படிலாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு. அதனால அந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும்போது நம்மளும் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்கி ஒருத்தர் ஏதோ நல்லது செய்ய வராருன்னா அவர் எதுக்கு நம்ம பயமுறுத்தணும்? அதனால விஜய் வந்து நல்ல முனைப்போடு இதுல செயல்படட்டும்ங்கிறது தான் என்னுடைய. சரி, இதே கேள்வி மாற்றி கேட்கிறேன். இப்போ அவர் வந்து உச்சிஷ்ட நடிகர் சொல்றீங்க, அவர் தேர்தலில் நிற்கவும் இல்லை, அவரோட ஓட் பெர்சன்டேஜ் என்னன்னு அவர் காமிக்கவும் இல்லை. ஆனா அவருக்கு இப்ப நிறைய இடர்பாடுகள் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு விஷயத்துக்கு அவர் போய் அந்த இடத்துல போய் அவங்க மீட் பண்ண முடியல, தனியாக ஒரு இடத்த தான் கொடுக்குறாங்க. இப்ப அதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு வந்து அவர் வளர்ந்துருவாருன்றதுக்காக பாக்குறாங்களா, இல்ல இவர் ஒரு நடிகர் என்ற முறையில் அவர் வந்து தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது என்னன்னா ஒருத்தர் வந்து மக்கள் மத்தியில பயங்கர பிரபலம் ஆகுறாரு, அல்லது பிரபலமான ஒருத்தர் வந்து பேசும்போது அந்த பிரச்சனை வந்து அந்த பக்கத்துக்கு திசை மாறிடுது. இந்த பரந்தூர் விஷயமே விஜய் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த முழு சப்போர்ட்டும் மக்களுடைய சப்போர்ட் அங்க வருதுன்னு வச்சுங்களேன். அரசாங்கம் ஒண்ணு நினைக்கிறது அதை செய்ய முடியாம போச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக இதை தடுக்கிறதுன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து இதே அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இல்லாத இடர்பாடுகளே கிடையாது. அவ்வளவு பெரும்போதும் அவருக்கு இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அப்புறம் அவங்க ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்மா இருக்கும்போதும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முன்னாடி வரும்போது இதே விஜய் வந்து என்னது டைம் டு லீட் அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல வந்து கீழே போட்டிருப்பாரு. அதனால ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சாரு. எப்பவுமே அந்த உயரத்துல இருக்கிறவங்க அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே இதுதான். இது வந்து நான் சொல்றது கட்சி, இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது, எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தான். இதை மீறி ஜெயிக்க வேண்டியதுதான் அந்த புதுசா வரவங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாகவும் கடமையாகவும் விஷயமா இருக்கும். அப்படி ஜெயிச்சா தானே அது பெரிய வெற்றி. 2 பேர் ஓடி போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒருத்தர் செகண்ட் பிரைஸ் ஒருத்தர் வாங்குறதுல பிரயோஜனம் கிடையாது. 100 பேர் ஓடி போய் அதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் வாங்குறாரு, அப்புறம் ரொம்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஜெயிச்சாருன்னா அது வெற்றி வந்து பெரிய வெற்றியா இருக்கும். அதனால இப்போதைக்கு விஜய்க்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.